கேள்விப்பட்டீங்களா? பிக் பாஸ் 9 தமிழுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்களா? என்ன ப்ரோ சொல்ற? உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. பிக் பாஸ் 9 தமிழை இழுத்து மூடாமல் விட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லா பக்கத்துலேருந்து தடைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ முடிஞ்சா ப்ரோ போட்டு புதைச்சிடலாமா பிக் பாஸ் 9 தமிழ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஹலோ வானுங்க மகளே, நான் உங்கள் பிபி ட்ராக் பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இப்போ என்ன நியூஸ் கரண்ட்டாக இருக்குது? பிக் பாஸ் 9 தமிழ் நின்றுச்சா? போட்டியாளர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்களா? போலீஸ்லாம் எங்கே இருக்காங்க? வீட்டுக்குள்ளே போயிருக்காங்களா? அப்படின்ற பற்றி நிறைய பேர் எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போக முடியும் மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக்கையும் அந்த சப்ஸ்கிரைப் ஐப்பை தட்டி விடுங்க மக்களே. அப்போ தான் வீடியோ ஒரு 10 பேருக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன்? நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் 9 தமிழுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. என்ன ப்ரோ வெடிகுண்டு மிரட்டலா? இப்போ தான் ஒரு நாள் முன்னாடி டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் வந்துட்டு வெடிகுண்டு வெடிச்சு அத்தனை பேர் இருந்தாங்க. என்ன ப்ரோ சொல்கிற? ஒரே மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு வேறு வருத்தமாக இருக்கும். ப்ரோ தர்பீஸுக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு ப்ரோ. இந்த ராஜாங்கம் ஜெயிக்குமா அந்த ராஜாங்கம் ஜெயிக்குமான்னு தெரில. நீங்கள் என்ன ப்ரோ இது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இது ராஜாங்கம் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு கேட்டுறீங்கன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ தண்ணிப்பழம் ராஜாங்கம் கிங்டம் ஜெயிக்குமா இல்லை கானா கிங்டம் ஜெயிக்குமான்னு கேட்டுட்ருக்கீங்க. அதோட பயங்கரமான பரபரப்பான விஷயம் அங்கே ஈபி செட்டு முன்னாடி போயிட்டுருக்குங்க. அதுதான் அப்டேட்டு. ஸோ பயங்கரமாக ஒரு விஷயம் வந்துட்டு வெடிகுண்டு மிரட்டல் வந்துட்டு பிக் பாஸ் செட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய ஆட்கள் செக்யூரிட்டிஸ்க்கு அங்கே இருக்காங்க. இருந்தாலுமே வீக் டேஸில் அது பண்ண முடியாது. வீக் டேஸில் பண்ணுறது கஷ்டம், பண்ணலாம். பட் ஆனால் வீக் டேஸில் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் அது வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆடியன்ஸாக உள்ளே போவாங்க இல்லையா? பிக் பாஸ் 9 வீக்கெண்ட் ஷோவை பார்க்குறதுக்கு, நம்ம விஜே ஹோஸ்டிங்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அங்கே நிறைய ஆட்கள் கூடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் ஏற்படுது. ஏன்னா அங்கே விஜேஸ் அவர்கள் வந்து இருக்காரு, உள்ள போட்டியாளர்கள் இருக்காங்க, அங்கே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்களா இது பண்ணுறாங்களான்னே தெரில. ரொம்ப ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு மக்களே. இந்த ஷோவை இழுத்து மூடாமல் வைக்க மாட்டாங்க போல். இப்போ தான் ஒரு கட்சி வந்துட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடந்துச்சு. அந்த கட்சி வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து வேற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 2000 பெண்களை கூட்டி வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு இதாக கொடுக்குது, ரொம்ப அப்யூசிவாக இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்துட்டு தப்பாக இருக்குது, 18+ போடுங்க, 18+ ஷோ பண்ணி இது பண்ணி வேறு இதில் ஆப்லாம் போடுங்க, இந்த இதில் ஹாட் ஸ்டாரில் போட்டு வந்து சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, உள்ள ஒரு பெண்கள் வந்துட்டு கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாங்களா, ரொம்ப அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க, ரொம்ப தப்பாக இருக்குது இந்த ஷோ, கண்டிப்பாக இந்த ஷோ எழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாம்பு எடுத்து வீட்டுக்குள்ளே விடணுமா? என்னப்பா சொல்கிறீங்க? பாம்பு எடுத்து விடணுமா? பாம்பு போராட்டம் பண்ண போகிறாங்களா மக்களே? பாம்பு எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்களா? ஷோவை நிறுத்தலைன்னா எடுத்து விட்டுருவாங்களா? என்னப்பா பாம்பு எடுத்து விட்டுருவீங்களா? என்னப்பா ஓவராக போகிறீங்களேப்பா? எதோ சொல்கிறாங்க மக்களே. எனக்கே பார்க்கும்போது டேய் பிக் பாஸை மூடாமல் இருக்க மாட்டேங்க போலடா அந்த மாதிரி தான் தோணுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. நம்ம தண்ணி பழமாகட்டும், நம்ம கானா வினோத் ஆகட்டும், நம்ம எஃப்ஜே ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு தவறான வார்த்தைகள் விட்டுருக்காங்க. முக்கியமாக நம்ம அரோரா ஆகட்டும், அரோரா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம துஷார் அவர்கள் வெளியே போனதுனால நம்ம கமுமாமா ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், கானா வினோத், கலையரசன் இருக்கும் போதெல்லாம் நிறையா பீப் வேர்ட்ஸுங்க, நிறையா பீப் வேர்ட்ஸு. இந்த சீசன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வல்கர் சீசன்னா அது வந்துட்டு நிறையா வல்கர் 18+ வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணதுன்னா அது இந்த சீசன் தாங்க. ஏன்னா ஆட்களை நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க இல்லையா, ப்ரோ நியூ ஃபேஸஸ் வேணும் ப்ரோ, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக எடுத்து போர் அடிக்குது ப்ரோ. ஏங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நியூ ஃபேஸ் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு தெரியும் நேஷ்னல் டெலிவிஷனில் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி, ஓகேங்களா? ஸோ ரியோ அவர்கள் எப்படி பேசினாருன்னு பாருங்க. அவர் ஏதாவது பீப்போடு ஏதாவது தவறான வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரா? இப்போ அமித் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கார், அவர் ஏதாவது தவறான வார்த்தை ஏதாவது பேசியிருப்பாரா? ஏதாவது ஒரு பீப்போடு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாரா? எப்படி ஜென்டிலாக இருக்கணும், எப்படி இந்த ஷோவில் இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய முன்னுதாரணமாக இவங்களாம் இருக்காங்க, ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கும் நியூ ஃபேஸஸ்க்கும் இருக்க இது, ஓகேங்களா? அவங்க என்னன்னா இது என்னது இது நாம் பாட்டு பேசி விடுவோம், இது கண்டென்ட்டாக கூட மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்டுறாங்க. எதுவும் நினைக்க மாட்டுறாங்க, ஓகேங்களா? இது எப்படி போவோம், எத்தனை பேர் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, அது எதையும் நடக்கிறது இல்லை. அதுவும் நம்ம அரோரா அவர்களும் நியூ ஃபேஸ் தானே, விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் கிடையாது. அவங்க சும்மா வந்துட்டு ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் ஆனாங்க, ட்ரெண்ட் ஆகினே தூக்கி உள்ளே போட்டாச்சு. அடுத்து நம்ம தண்ணி பழத்தை தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஏதோ ஒன்று இன்டர்வியூ கொடுத்து ஒன்று பண்ணாருன்னு சொல்லி உள்ளே போட்டோடனே அவர் வந்துட்டு நான் என் பேக்ரவுண்டு தெரியுமா, நான் உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதாகட்டும். நம்ம கமு மாமா பற்றி நான் சொல்கிறது இல்லைங்க. கமு மாமா வந்துட்டு என்ன இதில் கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவர் வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டு இன்டெரக்டாக ஒரு டபுள் மீனிங்கில் பேசினார். பார்வதி அக்கா வெளியவே எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் வீடியோஸ்லேருந்து எல்லாமே எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அவங்க கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதாகட்டும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்படி தான் மக்களே போயிட்டுருக்கு. எஃப்ஜேவும் கானா வினோத்தும் அவங்க வந்துட்டு
வெளிலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி லைக் வந்துட்டு ட்ரக்கடாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை பேசி தான் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ளே எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்திருக்காதுன்றது தான் என்னோட இது. பட் அதுக்குன்னு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே போட்டிருந்தாலும் இதாக இருக்காது. லாஸ்ட் சீசன் நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் சீசனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது இருந்துச்சா? பெருசாக இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? பெருசாக இந்த விஷயங்கள் இந்த பாதிப்பே நம்மளுக்கு இல்லை. அதுவும் கமல் சார் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பாதிப்பே வந்திருக்காதுங்க. ஏன்னா மனுஷன் சூப்பராக கொண்டுட்டு போயிருப்பார். ஒரு பிரச்சனை இந்த ஷோக்கு வராத மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார். வாரம் வருவாப்பில் இந்த ஷோக்கு மக்களுக்கு இன்னும் நல்லது சொல்லணும், புத்தக பரிந்துரை எல்லாமே சொல்லுவாப்பில். விஜேஸ் அதை பண்ணுறது இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பண்ணுறது இல்லைன்னு இல்லைங்க, அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவர் வேறு செட் ஆஃப் ஒரு இதில் பண்ணிகிட்டு இருப்பார், இவர் வேறு ஒரு செட்டில் பண்ணிகிட்டு இருப்பார். அவ்வளோதான், இவரோட ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது என்ன ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு நிற்குமா இல்லை வந்துட்டு அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது இந்த மிரட்டல் வந்தது வந்து நேற்றுங்க. ஓகேங்களா? நேற்று வந்துட்டு அந்த நோட்டீஸ் மாதிரி வந்திருக்கு, மெயில் மாதிரி. இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துருக்கோன்னு சொல்லி உடனே டீமில் இருக்க எல்லாரும் பதறிட்டாங்க. ஓகேங்களா? சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லையா, கண்டிப்பாக பதறி தான் ஆவாங்க. ஸோ உடனே இப்போ வந்துட்டு நேற்று வந்ததுனால அது இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு நிறையா கட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. 24/7 இதில் வந்துட்டு இன்றைக்கி வெனஸ்டேவோட லைவ் ஸ்ட்ரீமில் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி வெனஸ்டேவோட லைவ் ஸ்ட்ரீமில் நிறையா எடிட்டட் வெர்ஷன்ஸ், நிறையா கட்டிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ப்ரோ எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு, தனியாக இந்த சென்ஸ் பக்கத்தில் வேற ஒரு செட் இருக்கும் இல்லையா, இல்லை வேற ஒரு செட்டு இல்லை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு உள்ளே வந்துட்டு வீட்டை நல்லா சோதனை பண்ணுறதுக்கு, நல்லா இதில் பாம்ப் ஸ்குவாடை வச்சு சோதனை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே கண்டஸ்டன்ட் இருக்குல்ல மக்களே, பயங்கரமான ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது வந்துட்டு நம்ம சாதாரணமாகவே எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதில் பாம்பு போராட்டம் தான் என்னால் தாங்க முடியல. நீங்கள் ஷோவை எடுத்து முடியலன்னா பாம்பு எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டுருவோம், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. எப்பா ஏய் தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இப்போது வந்துட்டு கண்டிப்பாக வெனஸ்டே இதில் வந்துட்டு நிறையா கட்டிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஷோ நின்றுடுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் அ பிக் கார்ப்பரேட் ஷோ. ஓகேங்களா? கார்ப்பரேட் தான் வந்துட்டு இது ஓன் பண்ணுறாங்க, எண்டோமால். இதை தாண்டி இது ஒரு சின்ன இது பண்ணிட்டாங்க, ஒரு அரசியல் கட்சி வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக அந்த ஷோவை இவ்வளோ கோடி போட்டு செலவு பண்ணி எடுக்கிறவங்க நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பட் இந்த ஹேர்டல்ஸ்லாம் அவங்க சின்ன விஷயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு. ஓகேங்களா? எத்தனையோ சீசன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது ஹிந்தியில் எத்தனை சீசன், தெலுங்கில் எத்தனை சீசன், மலையாளமில் எத்தனை சீசன், கன்னடாவில் எத்தனை சீசன், தமிழில் இது 9வது சீசன். ஓகேங்களா? ஸோ இத்தனை சீசன் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன மேட்டராகவே இருக்காது. எல்லா சீசன்லேயும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் தாண்டி அவங்க வந்துடுவாங்க. நான் என்ன சொல்லி விரும்புகிறேன்னா, கொஞ்சம் வார்த்தைகளை கம்மி பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு வந்துட்டு நீங்களே கண்டென்ட் கொடுக்காதீங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து பேசும்போது ஒன்றா இன்றைக்கி நேற்று கூட வந்துட்டு நம்ம கானா வினோத்தர்கள் ஒரு வார்த்தையை போடுறாரு, எஃப்ஜே அவர்கள் வார்த்தையை போடுறாரு. நிறைய பீப் கட்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸெலாம் வந்துட்டு பெண்கள் நல்லா அடையினாங்களான்னு கேட்டிங்கன்னா போன சீசன் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த சீசன் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒத்துக்கணும். அது ரொம்ப 18+, அதை விஜேஸ்கிட்டேயே வந்துட்டு உள்ள ஆடியன்ஸாக போனவங்க நிறையா பேர் கேட்டுட்டாங்க. உள்ளே போனவங்க நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு கொஷின் கேட்குற அந்த இன்ட்ராக்ஷனில் கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொன்னது என்னென்னா, அவர் சொன்ன பதில் என்னென்னா ஒரே பதில் தான். அது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு தெரில எனக்கு. அது பண்ணது என்னென்னா, நாங்கள் போட்டிருக்கிறது 16+ ஷோன்னு, நீங்கள் குழந்தைகளுக்கு ஏன் காட்டுறீங்க, டிவி ஆஃப் பண்ணுறீங்க இல்லை சேனலை மாற்றிடுங்க அப்படின்றது தான் அவர் சொல்கிறது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கரெக்டுன்னு தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ இப்போது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நிறுத்தப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. பட் அந்த சோதனை பாம்ப் ஸ்குவாட் மூலிமா நடந்திருக்கு. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம். அது வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இப்படிங்க காட்டுவாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக மிரட்டல் வந்தது உண்மை. இதே மாதிரி தாங்க நிறைய நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்துச்சு. நிறைய பேருக்கு எப்படிலாம் எது ட்ரெண்ட் ஆகி நல்லா பீக்காக போயிட்டுருக்கோ அதுக்கெலாம் வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். வரலனா தான் நம்ம வந்துட்டு கேட்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஷோவை இட்டு பண்ணுறது தான் அவங்களோட ப்ரோ. ஷோ இட்டு ஆகுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, புரியுது தெரிலங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் எதாவது பார்த்து பண்ணணும். கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரியுறாங்க ஒரு 2-3 பேர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ். அவங்க ஷோவை மேலே தூக்கி நிறுத்துறாங்களா இல்லை பாதாளத்தில் தள்ளுறாங்களான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாம்பு போராட்டமாக வெடிகுண்டு மிரட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.